இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைனுக்கு தேவையான விஷயங்கள் என்னடா இவன் சமையல் குறிப்பு மாதிரி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. டிசைனுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா லைன், ஷேப், ஃபார்ம், கலர், டெக்ஸ்ட். ஸோ இந்த விஷயம்தான் இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஒரு டிசைனுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு டிசைனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டிசைனராக இருக்கட்டும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் அப்படி என்ன அப்படின்னா எம்ஃபசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு போஸ்டரில் அது ஸ்டாண்ட் அவுட் ஆகும், மீன்ஸ் உங்களை ஈர்க்கும். அந்த போஸ்டரை பார்த்த உடனே உங்களுக்கு வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோகோகோலா போஸ்டர் இங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளே பண்ணுற போஸ்டரில் உங்களுக்கு எது ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது? தி ரிப்பிட்டேஷன் ஆஃப் தி கோகோகோலா சிம்பிள். ஒரு ஸ்மைல் மாதிரி ரிப்பிட்டேஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி, ரிப்பிட்டேஷன் இன் சென்ஸ் பேட்டர்ன் கைண்ட் ஆஃப் இதில் அந்த ஸ்மைலை கிரியேட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஸோ அந்த மெத்தடில் உங்களை எம்ஃபசிஸ் பண்ணுறாங்க, மீன்ஸ் உங்களை ஈர்க்க வைக்கிறாங்க. எது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க? அந்த ஸ்மைல் மாதிரி இருக்கிற ரிப்பிட்டேஷன் கோகோகோலா சிம்பிள். ஸோ அதுதான் எம்ஃபசிஸ். ஓகேவா? இந்த எம்ஃபசிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா கான்ட்ராஸ்ட், மூவ்மெண்ட், ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி 3 டெக்னிக் யூஸ் பண்ணி எம்ஃபசிஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் ஸ்பேஸ். ஒயிட் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி வடிவத்தில் நான் தெரிஞ்சிட்டு இருப்பேன். நான் இங்கே இருக்கேன், என் பக்கத்தில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு எம்ஃபசிஸ் ஆவேன், நான் தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆவேன். ஏன் அப்படின்னா சைடில் உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஒயிட் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்னா ப்ரீத்திங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீத்திங் ஸ்பேஸ் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் நான் மட்டும் உங்களுக்கு எம்ஃபசிஸ் ஆகிருக்கேன். ஓகே, இல்லைனா இந்த இடத்துல நிறைய எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சைடில் என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, இல்லை நிறைய எலிமெண்ட்ஸ், ஃபோட்டோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்காது. உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எங்கே நான் பார்க்கணும், ஆஸ் அ வியூவராக எங்கே பார்க்கணும், எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்காது. அதனால தான் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஒரு டிசைனில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒயிட் ஸ்பேஸ்னா ஒயிட்டாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோகோகோலா போஸ்டர் காட்டினால முன்னாடி எம்ஃபசிஸ்க்கு, இதில் ஒயிட் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்னா பேக்ரவுண்டில் ரெட் கலர் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே எனக்கு பின்னாடி எப்படி ஒயிட் கலர் இருக்கோ அந்த மாதிரி இந்த போஸ்டரில் ரெட் கலர் இருக்குது. அதுதான் ஒயிட் ஸ்பேஸ். அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக ப்ரீத்திங் ஸ்பேஸோடு இருக்கிறதால தான் உங்களுக்கு அந்த ஸ்மைல் மாதிரி இருக்கிற ரிப்பிட்டேஷன் கோகோகோலா சிம்பிள் தெரிய வந்தது. ஸோ இதுதான் ஒயிட் ஸ்பேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போஸ்டரில் எம்ஃபசிஸை கிரியேட் பண்ணுறது. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராக்கி போஸ்டர் எடுங்க. இந்த ராக்கி போஸ்டரில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுது, எம்ஃபசிஸ் ஆகுது? அந்த ராக்கி மாதிரி ஒரு பர்சன் அங்கே மேலே தெரியுதுல்ல, ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கா, ஒயிட் கலர் ஆல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்களா ஷேப் யூஸ் பண்ணி, அது மேலே இருக்கு. எப்படி நம்மளை மூவ்மெண்ட் பண்ணுது? அந்த மூவ்மெண்ட் ஷேடோ மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கிற அந்த மூவ்மெண்ட் விஷயம் நம்மள ஒரு பாயிண்ட்டை நோக்கி மூவ் பண்ண வைக்குது. அதுதான் மூவ்மெண்ட். ஒரு விஷயத்தை நம்மள சொல்ல வைக்குது, பார்க்க வைக்குது. ஸோ அந்த போஸ்டரில் நம்மளை மூவ் பண்ண வைக்குது ஒரு டைரக்ஷனை நோக்கி. ஓகே, தட் இஸ் கால் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா என்ன அர்த்தம்னா டிஃப்ரென்ஸ். ஓகே, அது கலர் மூலயமா இருக்கலாம், ஷேப் மூலயமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராக்கி போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கான்ட்ராஸ்டாக தெரியுது? இந்த ராக்கி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட். எதனால? கலர் அப்புறம் டெக்ஸ்ட் போல்டாக இருக்கா,
அதுக்கப்புறம் கலர் ஒயிட்டாக இருக்கா, பேக்ரவுண்டை விட டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் அதிகமாக தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பர்சன் சிம்பிள் மூமெண்ட் மூலயமா கான்ட்ராஸ்ட் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதனால நம்மளுக்கு அந்த போஸ்டரில் அது எம்பசிஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து கான்ட்ராஸ்ட். ஓகே, அந்த டெக்ஸ்ட்டு, கலரு, போல்ட்னஸ்ஸு எல்லாம் நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் மூலயமா, ஷேப் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3 டெக்னிக் எம்பசிஸ் யூஸ் பண்ணி எம்பசிஸ் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த 3 டெக்னிக். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன். இப்போ இந்த கொக்கோகோலா டிசைன்லேயே என்ன பார்த்தீங்க, ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஷேப்ஸ். இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருந்துச்சு. எப்படி, ஒரு ஸ்மைல், ஒரு டீத் அப்படி கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிப்பிட்டேஷன். புரிஞ்சுதா? இந்த போஸ்டர் மூலயமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, ரிப்பிட்டேஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணி, ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணி, எம்பசிஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த போஸ்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க கொக்கோகோலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் ப்ரொபோர்ஷன். இதே கொக்கோகோலா அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ப்ரொபோர்ஷன் இந்த ஸ்மைல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொக்கோகோலா வந்து பெருசாக இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் வந்து சின்னதாக இருக்கு. அப்படியே சின்னதாக ஆகி போயிட்டு உங்களுக்கு ஸ்மைல் அப்படின்ற ஒரு டீத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் ப்ரொபோர்ஷன் மூலயமா கிரியேட் பண்ணி, ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் மூலயமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பெருசாக இல்லாமல் சின்னதாக இருந்து மீதியெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வேற விஷயத்த மீன் பண்ணும். ஓகே, ஸோ அது ஸ்மைலாக வந்திருக்காது, வேற மாதிரி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீடு இங்கே இருக்கு, இங்கே ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீட்டு பின்னாடி. ஓகே, ஸோ வீடு சின்னதாக இருந்து மனுஷங்க பெருசாக இருந்தாங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷன் நல்லா இருக்காது, ஏஸ்தட்டிக்காக இருக்காது. ஓகே, வீடு பெருசாக இருக்கணும், மனுஷங்க சின்னதாக இருக்கணும், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு நீ தூண்டு வைக்கக்கூடாது மனுஷங்களை. ஸோ அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அப்படி மீனாகவும் ஒரு டிசைனில். ஓகே, இதுதான் வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். பேலன்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டிசைனில். பேலன்ஸ் வந்து 2 விதத்தில் சொல்லுவாங்க. எப்படின்னா சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் அண்ட் அசிமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படின்ற 2 விஷயம் சொல்லுவாங்க. பேலன்ஸில் 2 விஷயம் பார்க்கணும்ல. இந்த சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன விஷயம்னா, 2 பக்கமும் ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தாஜ்மஹால் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஈக்குவல் ஸ்பேசிங்கில் கட்டப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பக்கம் வந்து சிமெட்ரிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோஸ்டாக சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு கைண்ட் ஆஃப் டிசைன், உங்களுக்கு வந்து ஒரு போர்டு ஃபீலிங் கொடுக்கும். ஓகே, சிமெட்ரிக்கல் டிசைன் பேலன்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பக்கம் ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கும். அசிமெட்ரிக்கல் டிசைன் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பக்கம் அதிகமான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த போஸ்டரை பார்த்துக்கோங்க, இங்க சேஃப்டி பின் இருக்கா, இது வந்து அது பக்கத்துல டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்டும் இந்த சிமெட்ரிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே சிமெட்ரிக்கல் கிடையாது, அசிமெட்ரிக்கல் டிசைன் தான். பேலன்ஸ் பட் ஆனால் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை தருது. ஸோ இதுதான் வந்து அசிமெட்ரிக்கல் டிசைன். இங்கே ஒரு பெயிண்டிங் பார்க்குறீங்களா, இது வந்து சிமெட்ரிக்கல் டிசைன். ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபி பார்க்குறீங்களா, இது வந்து அசிமெட்ரிக்கல் டிசைன். ஓகே, ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் எம்பசிஸ் காட்டும், ஒரு ஃபோட்டோவை பார்க்கறதுக்கோ இல்லை ஒரு டிசைனை பார்க்கறதுக்கோ ஆர்வத்தை தூண்டும். அசிமெட்ரிக்கல் டிசைன். சிமெட்ரிக்கல் டிசைன் கொஞ்சம் போர்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சிமெட்ரிக்கல் டிசைன் அண்ட் அசிமெட்ரிக்கல் டிசைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் தி ஃபைனல் ஒன். என்ன அப்படின்னா அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அலைன்மெண்ட்டும் பேலன்ஸும் ஒரு வகையாக ஒன்று தான். பட் அலைன்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டிசைனில் பேலன்ஸ் இருக்காது. அலைன்மெண்ட் தான் முக்கியமான விஷயம் பேலன்ஸுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பராக ஒரு டிசைன் வரணும் அப்படின்னா அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா அது அழகாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சில எலிமெண்ட்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லைன், ஷேப், ஃபார்ம், டெக்ஸ்ட் அண்ட் கலர். இந்த விஷயம் எல்லாமே வந்து ப்ராப்பரா பேலன்ஸ் ஆகி ப்ராப்பரா அலைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும்.
ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அலைன்மெண்ட். ப்ராப்பர் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், ப்ராப்பர் ஷேப் அலைன்மெண்ட், ப்ராப்பர் கலர் அலைன்மெண்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அலைன்மெண்ட்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்பராக உங்களால் வந்து ஒரு டிசைனை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து principles of design and elements of design. I hope you enjoyed the video. Thank you.